சிறிய தூறலுடன் அக்னி நட்சத்திரத்தில் நம்ம பூக்கள்ங்க. கிட்டத்தட்ட மழை வரும்னு எதிர்பார்த்து ஒரு நாளும் மழை வரல. இன்றைக்கி ஒரு சிறிய தூறல் போட்டாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ வெயிலை தாங்கி பூக்கள் மொட்டுக்கள்லாம் கறி கொட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. இவ்வளோ பூக்கள் செடியில் இவ்வளோ மொட்டுக்கள் வச்சு எல்லா மொட்டுக்களும் கருகி போகுதுன்னு சொல்லி. நல்ல வேலையாக இன்றைக்கி ஒரு சின்ன சாரல் கொடுத்துருக்காங்க. இந்த சாரலோட அடுத்து எப்போ மழை கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தோட்டத்தில் இவ்வளோ செடிகளில் இன்றைக்கி இவ்வளோண்டு பூ தான் பறிச்சிருக்கோம். தட்டு தட்டாக எடுத்தது போக கை நிறையா மட்டும்தான் இப்போ கிடைக்கிறாங்க. அளவோடு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய செடிகள் கருகி போயிட்டாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தோம்னாலையும் இடம் மாற்றி வச்சு இருந்தாலும் சில செடிகளை காப்பாற்றவே முடியலை. அதில் நிறைய செடி பாதிப்படைஞ்சது ரோஜா செடிகள் தாங்க. ஆதரவு தர மாதிரி இப்போ சங்குற பூக்கள், மல்லிப்பூக்கள், செம்பருத்தி பூக்கள் மட்டும்தாங்க பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க பாருங்கள். நாளைக்கு பூப்பாங்கன்னு சொல்லி வரும்பொழுது பார்த்தா அந்த பூக்கள் மொட்டு நம்ம க்ரோ பேக்லேயே கிடக்கு. இந்த மாதிரி நிறைய பூக்கள் மொட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருக்குதுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயில் தாக்கத்துக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேலே இயற்கையை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலங்க. ஒரு துளி கூட மழை இல்லாத நேரத்தில் ஒரு சில செடிகளில் மட்டும் பூக்கள் இருக்குங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். நிறைய மொட்டுக்கள் வைக்கிறாங்க, ஆனால் பூக்கிற நேரத்தில் எல்லாமே கொட்டி போயிடுறாங்க. உரங்கள் இல்லாமல் இல்லைங்க, வெயிலுடைய தாக்கம் மட்டும்தான். உரங்கள்லாம் கரெக்டான நேரத்தை கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் சத்து குறைபாடால் நம்ம செடிகள் விழலை. வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால மட்டும்தான் மொட்டுக்கள் கொட்டி போயிடுறாங்க. ஏன்னா மண்ணெல்லாம் நம்ம இப்போ தான் வந்து வளப்படுத்தியிருக்கோம். மண் வளம் சரியாக இருக்குது, ட்ரைனேஜ் ஹோல் சரியாக இருக்குது, தேவையான உரங்கள் கொடுக்குறோம். ஓவர் சன்லைட்னால நம்ம மொட்டுக்கள் கருகிடுது. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடக்குதாங்க? நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாருடைய தோட்டத்துலேயும் இப்படி தான் இருக்குதுன்னு நான் பேசினவங்க வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் என்னடா நம்ம வீட்டில் பூக்கள் இல்லையே என்னன்னு நினைக்காதீங்க.